النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من صلى عليه صلاة صلى الله عليه وملائكته عشرا أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவரமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள். இந்த உயர்ந்த வாழ்க்கை என்பது, உயர்ந்த நிலை என்பது வெறுமன ஒரு மனிதனுடைய உழைப்பாலேயோ அல்லது அவனுடைய முயற்சியாலேயோ அல்லது அவனுடைய திறமையாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுத் தருவதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த பல காரணங்கள்ல மிக முக்கியமான ஒரு காரணம் பிறருடைய துஆவை நாம் பெற்றுக்கொள்வது. ஒரு மனிதர் உயர்ந்த நிலையை அடைகிறார் என்றால் அதற்கு பின்னால் அந்த மனிதருடைய தாயின் துஆ இருக்கலாம், அல்லது தந்தையின் துஆ இருக்கலாம், அல்லது அவருடைய ஆசிரியர்களின் துஆ இருக்கலாம், அல்லது அவருக்கு தெரிந்த நல்ல அடியார்களினுடைய துஆக்கள் இருக்கலாம். இப்படி பிறருடைய துஆக்களை பெறுவதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்வு மேம்பாடு அடையும், உயர்ந்த நிலையை அடைந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களினுடைய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு அந்தஸ்து வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, மலக்குகளுடைய துஆ நமக்கு கிடைச்சிச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குகள் என்பவர்கள் பாவம் செய்யாதவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் மலக்குகள். அப்படிப்பட்ட மலக்குகள் நமக்கு துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களை சொல்லியிருக்கிறார்கள், சில நிலைமைகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்தந்த நிலைமைகளில் இந்தந்த அமல்களின் போது மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒரு 10 நிலைமைகளை இந்த ஜும்மால நாம் தெரிந்து கொள்வோம். அந்த 10 அமல்கள் நம்ம இடத்துல எத்தனை இருக்குது, இன்னும் எத்தனை அமல்களை நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து அந்த 10 அமல்களையுமே நாம செஞ்சு மலக்குமார்களினுடைய துஆக்களை நாம பெற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். உறுதியாக சொல்ல முடியாது இது ஏற்றுக்கொள்ளும் என்பதால். ஆனா மலக்குகள் ஒரு மனிதருக்கு துஆ செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குகள் எந்த செயலை செஞ்சாலுமே அல்லாஹ் எதை சொல்றானோ, அல்லாஹ் எதை கட்டளையாக இருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வாங்க.
அப்போ மலக்குகள் ஒரு மனிதனுக்கு துவா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய கட்டளை. எப்போ அல்லாஹ்வினுடைய கட்டளையை இவங்க செய்கிறாங்களோ அப்போ அல்லாஹு தாலா இவங்க துவா செய்யணும், அந்த துவாவை நாம் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக மலக்குகளிடத்தில் அல்லாஹ் துவா செய்ய சொல்லுவோம். எனவே அப்பேற்பட்ட மலக்குகளினுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகணும். முதலாவதான அமல், சஹர் நேரத்தில் உணவு உண்பவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். யாரெல்லாம் அந்த சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் உணவு உண்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நோன்பின் போதும் சரி, நோன்பு அல்லாத காலத்திலையும் இந்த துவாக்கள் கிடைக்கும் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே சஹர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவும் பரக்கத்தான உணவு. அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல மலக்குமார்களுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய இரண்டாவது அமல், தூங்கும் நேரத்தில் ஒழுவோடு தூங்குறது, சுத்தமான நிலையில தூங்குறது. எந்த மனிதர் சுத்தமான நிலையில தூங்குவாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பாத்த தாஹிரன் பாத்த ஃபீ ஷியாரிஹி மலக்கு. அவரோட ஒரு மலக்கு இருப்பாங்க. பலா யஸ்தைகிலு இல்லா காலல் மலக்கு அல்லாஹு மக்ஃபிர் லி அப்திக ஃபுலான். நீங்கள் எந்திரிக்கிற வரையும் அந்த மலக்கு, யா அல்லாஹ் இந்த மனிதரை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கு யா அல்லாஹ், காரணம் ஒழுவோட சுத்தமான நிலையில இவர் தூங்குறார் யா அல்லாஹ் என்பதாக அந்த மலக்கு எப்போ நாம் தூங்க ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்து எந்திரிக்கிற வரையும் அந்த மலக்கு துவா செய்வாங்க. நாம தூங்கிடுவோம், ஒழுவோட நாம தூங்கிடுவோம். ஆனால் மலக்குமார்கள் நம்முடைய பக்கத்தில் இருந்து நமக்காக வேண்டி, நம்முடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சின்ன காரியம்தான், தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுட்டு போய் நாம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து மலக்குகளுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக இந்த அமல் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கார். எனவே இந்த அமலையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். தூங்குறதுக்கு முன்னாடி நாம ஒழு செஞ்சுட்டு நாம நம்முடைய தூக்கத்தை ஆரம்பிக்கணும். அதே போல மலக்குகளுடைய துவாக்களை பெற்று தரக்கூடிய மூன்றாவது அமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் துன்யாவுடைய எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு முஸ்லீமை சந்திப்பது. ஒரு முஸ்லீம் சகோதரரை ஒருத்தவர் துன்யாவுடைய நோக்கம் இல்லாமல் மார்க்கத்துக்காக வேண்டியோ அல்லது அந்த உறவுகளை நேசிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க என்பதாக ஹதீஸ் எல்லாம் பார்க்கணும். அந்நியத்திற்குரியவர்களே, நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. மலக்குமார்களுடைய துவாவை பெறுவதற்காக வேண்டியாவது நம்மளால் முடிஞ்ச நேரங்களில் நம்முடைய உறவுகளை போய் சந்திக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி யார் வெளியே கிளம்புறாங்களோ அவங்கள் மீதும் மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் சொல்லலை, நபி அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஹத்தன் நம்லத ஃபீ ஹுஜ்ரிஹா. அல்லாஹு தாலா அந்த மனிதர் மேலே கிருபை செய்கிறான், மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. அது மட்டுமல்ல, எறும்புகள் கூட அவருக்காக வேண்டி அதனுடைய எறும்பு புத்துக்குள்ள இருந்து துவா செய்கிறது. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் சொன்னாங்க, வஹத்தல் ஹுத்தி ஃபில் பஹரி, கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் அவருக்காக வேண்டி துவா செய்கிறது. அலா முஅல்லிமின் நாஸில் கைர, யார் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக வேண்டி வெளியே கிளம்புறாங்க, மார்க்கத்துடைய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் யாருக்காக வேண்டியாவது சொல்றதுக்காக வேண்டி நாம் வெளியே போனோம்
நம்ம இடத்த விட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் மலக்குகளுடைய துவா கிடைக்கும். அல்லாஹ் நம்ம மீது ரஹ்மத் இறக்குவான். மேலும் பொந்துகளில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் எல்லாம் நமக்காக வேண்டி துவா செய்யும். கடல்ல இருக்கக்கூடிய மீன்களும் நமக்காக வேண்டி துவா செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே நாம் எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ, எந்த மார்க்க விஷயங்கள் நமக்கு தெரியுமோ, அந்த மார்க்க விஷயத்தை யாருக்காவது எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி நாம் கிளம்பணும். யாருக்காச்சும் நாம் எத்தி வைக்கணும். நல்ல விஷயங்களை பிற இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதனால அவருக்கு நல்ல செயல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் கிடைக்கும். அதே போல நமக்கு மலக்குமார்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். மலக்குமார்களுடைய துஆவை பெறக்கூடிய 5வது அமலு, பள்ளிவாசல்ல ஃபர்லான தொழுகைகள் தொழுதற்கு பிறகு அதே இடத்துல யார் உட்கார்ந்துருக்கிறாரோ அவருக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமித்து அவர் எவ்வளோ நேரம் அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்துருப்பாரோ அவ்வளோ நேரம் அந்த மலக்கு இவருக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லாஹு மஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு, வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத்து செய் என்பதாக தொடர்ந்து அந்த மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார். அதனால ஃபர்லு தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமான எந்த காரியமும் இல்லை அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவு சுன்னத்து தொழுதுட்டு அல்லது திக்ரு துவாக்கள் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பள்ளிவாசலில் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த 5 நிமிஷம் மலக்குகளுடைய துவா தொடர்ந்து 5 நிமிஷமும் தொடர்ந்து நமக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே தொழுகைக்கு பிறகு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உட்கார்ந்து மலக்குகளுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிறோம். அதே போல 6வதாக உள்ள அமல் தான் ஃபர்லான தொழுகைகள் தொழுகும் பொழுது முதல் சஃப்ல தொழுகிறது. முதல் சஃப்ல தொழுகிறது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அல ஸஃபில் அவ்வல். எந்த மனிதர் ஃபர்ல தொழுகைகளின் போது முதல் சஃப்ல தொழுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத் இறங்குகிறார். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி அவங்க சொல்லுவாங்க, மக்களுக்கு மட்டும் முதல் சஃப்புடைய நன்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் போட்டி போட்டுக்கிட்டு முதல் சஃப்பில் வந்து உட்காருவாங்க. இது காலகட்டத்தில் எப்படி ஆகும்னா சண்டை போடுற அளவுக்கு ஆயிடும். அதுக்கு பிறகு தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி குழுக்கள் சீட்டு போட்டு நாம் முதல் சஃப்பில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். இதனுடைய நன்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான், அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக உள்ள இடம்தான் முதல் சஃப்பு. அந்த சஃப்பில் யார் நிற்கிறாரோ அவருக்காக வேண்டியும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சஃப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சஃப்பை சரி செய்கிறதும் தொழுகையுடைய பரிபூர்ணத்தில் ஒன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஃப்பு சரியாக நிற்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய தொழுகை குறைபாடான தொழுகை. சஃப்பு சரியாக இருந்தால் தான் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமான தொழுகை. முதல் சஃப்பு எப்போதுமே பூர்த்தியானதுக்கு பிறகு தான் 2வது சஃப்பில் நிற்கணும். சில நேரங்களில் வரக்கூடிய மக்கள் முதல் சஃப்பில் இடம் இருந்தாலுமே 2வது சஃப்பில் போய் நிற்கிறான். இது தவறான ஒரு விஷயம். அவருடைய நன்மையை குறைச்சனும் தொழுகையே வீணாக போனதாக ஆயிடும். அதனால் அது மாதிரி நிற்கக்கூடாது. முதல் சஃப்பில் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல் சஃப்பில் வந்து தான் நிற்கணும். அதே மாதிரி சஃப்பை நெருக்கமாக நிற்கணும். பல நேரங்களில் நாம் பார்ப்போம், ஒருத்தவருக்கும் இன்னொருத்தவருக்கும் மத்தியில் இடைவெளி விட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நெருக்கமாக ஒரு மனிதனுடைய தோள்பட்டை இன்னொரு மனிதனுடைய தோள்பட்டையோடு சேர்ந்து இருக்கணும். ஒரு மனிதனுடைய உடல் அடுத்த மனிதனுடைய உடலோடு சேர்ந்து நிற்கணும். இடைவெளி விட்டு நிற்கக்கூடாது, என்ன காரணமாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் சஃப்புடைய பரிபூரணத்தில் சஃப்புடைய ஒழுங்குமுறைகளில் வரக்கூடிய விஷயமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சு நாம் தொழுகணும். அதை விட முக்கியமாக முதல் சஃப்பில் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல் சஃப்பில் தான் நின்று தொழுகணும்.
முதல் சப்பு கொஞ்சம் ஓரமாக இருக்குது, ஓரத்தில் இடம் இருக்குது, அங்கே போய் நின்றா காற்று வராது. ரெண்டாவது சப்பில் காத்தாடிக்கு நேரம் நிற்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டியெல்லாம் செஞ்சிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தொழுகையுடைய நன்மையை போக்குறதோட முதல் சப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமும் நம்ம இடத்துல போயிடும். அதனால முதல் சப்பில் நாம் எந்த அளவுக்கு முன்னாடி முதல் சப்பில் உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உட்கார்ந்தோம். இது மலக்குமார்களுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏழாவதாக உள்ள அமல் தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். எந்த மனிதர் தான தர்மங்கள் செய்கிறார்களோ, சதகாக்கள் செய்கிறார்களோ, அவர்களுக்காக வேண்டியும் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, தினமும் காலையில ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாரா, அல்லாஹும்ம ஜஅல் லி மாலி முன்ஃபிகின் ஹலஃபா, யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வங்கள்ல இருந்து எந்த மனிதர் செலவு செய்கிறாரோ, எந்த மனிதர் சதக்காக்கள் செய்கிறாரோ, எந்த மனிதர் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்றாரோ அவருக்கு நீ பகரத்தை கொடு, இன்னும் அதிகமாக்கி கொடு என்பதாக ஒரு மலக்கு துவா செய்கிறார் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதே துவா ஒரு மனிதருக்கு அந்த மலக்கு செய்கிறாரு, இன்னொரு மனிதருக்கு பத்துவா செய்கிறார். அது என்னன்னா, அல்லாஹும்ம ஜஅல் லி மாலி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், நீ கொடுத்த பொருள்கள்ல இருந்து, நீ கொடுத்த செல்வத்திலிருந்து எந்த மனிதர் செலவு செய்யவில்லையோ, எந்த மனிதர் கஞ்சத்தனம் தேவைக்கு கூட செலவு செய்யலையோ, குடும்பத்துக்கு கூட சரியா தராம இருக்கிறாரோ அவருடைய பொருளை நீ அழிச்சிரியா அல்லாஹ் என்பதாக அதே மலக்கு துவா செய்கிறார். எந்த மலக்கு சதக்கா செய்கிறாங்களோ அவங்களுக்கு துவா செய்கிறாரு. எந்த மனிதர் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவருக்கு அந்த மலக்கு பதுவா செய்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நம்மனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்களை நாம் சதக்கா செய்யணும். எவ்வளோ முடியுமோ, நாம் இவ்வளோதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை. நம்மளால் முடிஞ்சது குறைஞ்சது ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா, அல்லது குடும்பத்துக்கு தேவையான முறையில் செலவு செய்கிறது. கஞ்சத்தனம் பிடிக்காமல் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலக்குடைய துவா கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரு. அதே போல மலக்குமார்களுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய 8வது அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத் ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஸலவாத் ஓதுறதுனால பல பிரயோஜனங்கள் நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரியம் நமக்கு கிடைக்குது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம்தான் மலக்குமார்களுடைய துவாவும் நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மேலே ஒரே ஒரு தடவை ஸலவாத்து சொல்லுவாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வ மலாயிகத்துஹு அஷரா, அவர் மேலே அல்லாஹு தஆலா 10 ரஹ்மத்து பொழிகிறார். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி 10 முறை துவா செய்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம் நபி அவங்க மேலே சொல்லக்கூடிய ஸலவாத்து ஒன்றே ஒன்று. ஆனால் அதுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் எத்தனை தடவை துவா செய்ய சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் 10 தடவை துவா செய்ய சொல்கிறான். நாம் 10 தடவை நபி மேலே ஸலவாத் ஓதுனோன்னா நமக்காக வேண்டி மலக்குமார்கள் 10 மடங்காங்க 100 தடவை தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே எந்த அளவுக்கு ஸலவாத்துகளை நாம் அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸலவாத்தை நாம் அதிகப்படுத்தணும். நபியவங்க மேலே எந்த அளவுக்கு ஸலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிடைக்கும். ஒரு ஹதீஸில் வருது, எந்த மனிதர் என் மேலே ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மேலே அல்லாஹ்வுடைய 10 ரஹ்மத் இறங்குது, அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவருடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான அமல்களில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஸலவாத் ஓதுறது. எந்த அளவுக்கு ஸலவாத் அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதணும். அதே சமயத்தில்
நபி அவங்களுடைய பேரை எப்பெல்லாம் கேட்குறோமோ அப்போ கண்டிப்பாக நாம் ஸலவாத் ஓதணும். எப்பெல்லாம் நபி அவர்கள் பேர் நம்ம காதில் விழுகுதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக ஸலவாத் ஓதணும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம அடிக்கடி கேள்விப்பட்டதுதான், மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கும் பொழுது புதுசாக செஞ்சீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் படியில் ஏறி வைக்கும் பொழுது 3 துவாக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க, அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னார். அந்த 3 துவாக்கள்ல ஒன்று சொன்னாங்க நபி அவங்க, யார் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, நபியே உங்களுடைய பேரு யார் முன்னாடி சொல்லப்பட்டு அந்த மனிதர் ஸலவாத்து சொல்லையோ அவர் நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நபி அவங்களுடைய பேரை கேட்டு எந்த ஒரு மனிதர் ஸலவாத்து சொல்லையோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சிருக்காங்க, அவர் நாசமாகட்டும் என்பதாக. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் என்பதாக அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. எனவே மோசமான ஒரு நிலை தான் நபி அவங்களுடைய பெயரை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது. எனவே நபி அவங்க மேலே எந்த அளவுக்கு ஸலவாத் அதிகமாக சொல்லுவோமோ அதே போல நபி அவர்களுடைய பேரை நம்முடைய காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நபியின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். இந்த ஸலவாத் ஓதுறதுனால மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கும். அதே போல மலக்குமார்களுடைய துவாவை பெற்று தரக்கூடிய 9வது அமல் தான் பிற முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம துவா செய்கிறது. நம்ம முன்னாடி இல்லாத ஒரு முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்காக வேண்டி ஒரு மலக்கு துவா செய்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். மன் தஆ லி அஹீஹி பிظஹரில் கைபி, எந்த ஒரு மனிதர் அந்த இடத்துல இல்லாத ஒரு முஸ்லீம்காக வேண்டி துவா செய்வாரோ காலல் மலக்குல் முஅக்கல் பிஹி ஆமீன், அதுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு உட்கார்ந்து யா அல்லாஹ் இவர் எந்த துவாவை செய்கிறாரோ அதை ஏற்றுக்க யா அல்லாஹ் என்பதாக ஆமீன் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க வலக்கல் மிஸ்லு, உனக்கும் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை கிடைக்கட்டும் என்பதாக துவா செய்கிறாங்க. எனவே நமக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இல்லாத மக்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் துவா செய்யணும். நமக்காக வேண்டி மட்டும் அல்லாஹ்விடத்துல துவா வச்சுக்க கூடாது. நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி, நம்முடைய சொந்தங்களுக்காக வேண்டி, நம்முடைய நட்பு வட்டாரங்களுக்காக வேண்டி, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யணும். அப்படி அவங்களுக்காண்டி என்னென்ன நலவுகள் எல்லாம் நாம் துவா செய்கிறோமோ அந்த நலவுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதோட நமக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உதாரணத்துக்கு இப்போ பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சேதங்கள் ஏற்படுது, அவங்களுடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுது, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்காக வேண்டி கையேந்தி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ் என்பதாக நாம துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்க யா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்துரு, இவர் என்ன பாதுகாப்பு அவங்களுக்கு கேட்டாரோ அதை இவருக்கு கொடுத்துரு, என்ன அமைதி அவங்களுக்காக வேண்டி கேட்டாரோ அதை இவருக்கு கொடுத்துரு யா அல்லாஹ் என்பதாக அந்த மலக்கு துவா செய்வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே பிறருக்காக வேண்டி அதிகமாக நாம துவா செய்யணும். யாரெல்லாம் சோதனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி நாம துவா செய்யும் பொழுது அந்த சோதனைகள் நமக்கு வராமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே மலக்குகளுடைய அந்த துவாவை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான அமல்ல ஒன்று தான் பிறருக்காக வேண்டி நாம துவா செய்யறது. அடுத்து 10வதாக உள்ள அமல் தான் மிக முக்கியமான ஒரு அமல், நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது என்பது மிக உன்னதமான ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமல். அது மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோயாளி நலம் விசாரிக்க செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதிகமான பலன்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நோயாளிக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவலையோடு இருப்பார், நம்பிக்கை இழந்து போய் இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் போய் அவருக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பெரிய நோயெலாம் இல்லை, இதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கான், நமக்கு ஈஸியாக சரியாக்கிடுவான் என்பதாக ஒரு ஆறுதல் சொல்லும் பொழுது அவருக்கு நம்பிக்கை வரும். இவ்வளவு காலம் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பார், நமக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி கவலையில் இருப்பார். இப்போ நாம் ஆறுதல் சொல்லும் பொழுது அவருக்கு நம்பிக்கை வந்துடும், இது சரியாயிடும், நமக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்துருவான், இதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு கெடுதலாக வராது என்பதாக அவர் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமலை அல்லாஹு தஆலா இந்த உலக வழக்கமாக வைக்கிறது மட்டுமல்லாமல் இதை இபாதத்தாகவே அல்லாஹ் வச்சிருக்கான். இது செய்யறதுனால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும், அது மட்டுமல்ல மலக்குகளுடைய துஆ கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவங்களுடைய ஹதீஸில் வருது, மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் உதுவத்தன், எந்த ஒரு மனிதர் நோயாளியான ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்க்க போகிறாரோ, காலையில் பார்க்க போகிறாரோ, ஸல்லா அலைஹி 70 அல்ஃப மலக்கின் ஹத்தா யும்சி, அவருக்காக வேண்டி அவரோட 70,000 மலக்குகள் வந்து அவருக்காக வேண்டி துவா செய்வாங்க. எதுவரை என்றால் மாலை வரையும் துவா செய்வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, எந்த மனிதர் மாலையில் போய் சந்திக்கிறாரோ, அதாவது மாலையிலிருந்து காலை வரைக்கும் யார் போய் சந்திக்கிறாரோ அவருக்காக வேண்டி 70,000 மலக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி அவருக்காக வேண்டி துவா செய்ய சொல்லுவான். அந்த 70,000 மலக்குகளும் இவருக்காக வேண்டி துவா செய்வார், காலை வரை துவா செய்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன அமல் தான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாராச்சும் நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் எவ்வளோ நேரம் பார்ப்போம்? ஒரு 5 நிமிஷம் போய் பார்ப்போமா? ஒரு 10 நிமிஷம் போய் பார்ப்போமா? அந்த 10 நிமிஷத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொழுது ஃபுல்லாக, அதாவது மாலையிலிருந்து காலை வரையும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய 70,000 மலக்குகள் அல்லாஹ் தஆலா அனுப்புவான். பொதுவாக ஒரு மலக்கு அனுப்புனா அந்த ஒரு மலக்கு துவா செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையில ஈடேற்றத்துக்கு போதுமானது. ஏன்னா மலக்குமார்கள் என்பவங்க பாவம் செய்யாதவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்கன்னா ஒரு மலக்கு துவா செஞ்சாலே போதுமானது. என்றாலும் இந்த அமலுடைய உன்னதத்தை மகத்துவத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குகள் அல்லாஹ் அனுப்பினான். அந்த 70,000 மலக்குகளும் நமக்காக வேண்டி துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம மேலே எந்த அளவுக்கு பொழியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சின்ன அமல்கள் தான், ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி இருக்குது, மிகப்பெரிய வெகுமதியாக இருக்குது. இந்த அமலும் நோயாளி நலம் விசாரிக்கிறது இருக்குது, இதுவும் ஒரு உன்னதமான அமல். இன்னைக்கு இது குறைஞ்சிக்கிட்டு வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சொந்தத்தில் ஒருத்தவங்க நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களை சந்திக்க போகணும். எதுக்காக வேண்டி போகணும் அப்படின்னு சொன்னால், அவர் கோச்சுக்குவார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் அதிகமான நற்கூலிகளை தரக்கூடிய அமல், மலக்குமார்களிடத்தில் துவாவை பெற்று தரக்கூடிய அமல் என்பதாக நினைச்சு நாம் நோயாளிகளை சந்திக்க போகணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லப்பட்ட 10 அமல்களும் இருக்குது. இந்த 10 அமல்களும் மலக்குமார்களிடத்திலிருந்து நமக்காக வேண்டி துவாவை பெற்று தரக்கூடிய அமலாக இருக்குது. இந்த 10 அமல்களில் எத்தனை அமல்கள் ஏற்ற இருக்கு அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். எத்தனை அமல்கள் நம்ம இடத்துல இல்லையோ அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களுடைய துவா தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ மலக்குமார்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்குதோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்.
கிடைக்கும். ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய அன்பும் தான். அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைச்சா போதும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே சொல்லப்பட்ட அமல்களை கருத்தில் கொண்டு அந்த அமல்கள் எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டி நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் தாலா அதிகமாக அமல்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக.